வளவளப்பு தன்மை இல்லாமல் வெண்டைக்காய் குழம்பு செய்கிறதுக்கு வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி 10 நிமிஷம் காத்தோட்டமான இடத்துல வச்சுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு குழம்பு கெட்டியாக வர்றதுக்காக கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் 4 பல் பூண்டு, வெட்டி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டதும் 2 தக்காளி பழம் சேர்த்து இந்த அளவுக்கு வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நிறையாவே எண்ணெய் விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காயை வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் இந்த மாதிரி சுருளை வதங்கினதும் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா வத்தல் பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். இதிலையே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சப்பாத்தி தோசைக்கு இந்த கன்சிஸ்டன்சியே ஓகேவாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் சாதத்துக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புளி கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்தளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 2 துண்டு வெல்லம், குட்டி குட்டியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா ஒரு சூப்பரான புளிக்குழம்பு தயார். இந்த மாதிரி சிம்பிளான குக்கிங்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.